ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளுடைய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக நான் வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ரைடே நைட்டு தான் ஒரு வானலில் ஒரு பிரியாணி பண்ணேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனீஸ், சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் இல்லைனா 4 கிட்ட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா வீடியோக்காக தான் நான் வந்து இது மாதிரிலாம் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் உண்மையாக நினச்சிக்காதீங்க. நான் அப்படியே டக்குன்னு சேமாக தான் பண்ணுவேன். வானல் வச்சுக்கோ, ஆயில் ஊற்றிக்கோங்க. தேவையான மசாலாஸ் எல்லாமே எடுத்து வச்சுருப்போம், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகா, புதினா அது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கி எடுக்கணும். பொறுமையாகவே நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஆனியன் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஆனியன் வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து மீடியமாக கொஞ்சம் வச்சு பொறுமையாக வதக்கி விடுங்க. பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் வாரத்தில் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சு பிரியாணி வீட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. ஆனால் நான் இங்கே வந்து வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2 நாள் ஆச்சு பிரியாணி இருந்துடும். அது வந்து நான்வெஜ்ஜாகவும் இருக்கலாம், இல்லைனா வெஜிடபிள் போட்டு ரைஸாகவும் பண்ணிடுவேன். சைடில் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக நம்ம வதங்கி இருக்கணும்ப்பா, சரிங்களா? நீங்கள் அதை பார்த்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஃபிஷ்ஷை தான் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சிக்கன் பிரியாணிக்கு எதனா ஃப்ரை சாப்பிட்ணும்ல கண்டிப்பாக. அதனால் வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதனால் நான் ஃப்ரோசன் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெறும் மிளகாய் இப்படி ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி மசாலா அரைக்கணுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் வந்து கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா ஆட் பண்ண மாட்டேன். நான் வீட்டிலே ஸ்பைசஸ் எல்லாமே வச்சு அரைச்சிப்பேன். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி எடுத்துக்கணுன்னே நல்லா வந்து கிரேவி மாதிரி வரணும். பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் நான் 2.5 ஸ்பூன் கிட்ட கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். லெமனும் இப்போயே போட்டுருங்க. ஏன்னா ஒரு சிலவங்க வந்து கறியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணியில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போடுவாங்க. நான் ஆனால் அப்படி பண்ண மாட்டேன். இந்த கிரேவிலே வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டால் நல்லா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சைடில் வந்து சிக்கன் வந்து அலசி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 3 கிளாஸ் அரிசி தான் செய்ய போகிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் அரிசிக்கு கறி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை வந்து கறிலாம் வந்து ஃபுல் கோழி வாங்கி வந்து நம்மளே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கடினமான வேலை தான். அது என்ன பண்ணுறது, நம்ம இங்கே இருக்கோம்ல. தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து 3 கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒரு 3 அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி நம்மளுக்கு வந்திருக்கும். சிக்கன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 ஊற்றுவாங்க. ஆனால் நான் வந்து 1க்கு 1.5 இல்லைனா 1.25 தான் ஊற்றுவேன். அரிசி முன்னாடியே ஊற வச்சுட்டேன்னா அதுக்கு ரேஷியோலாம் இருக்குது. அது தண்ணி வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் போது வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் ஈவனாக வந்ததுக்கப்புறம் தோசைக்கல் சூட் பண்ணி அதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் வந்து தம்மை நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. நான் வந்து கீ வந்து ஃபஸ்ட்டே ஆயிலில் போட மறந்துட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து முன்னாடியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக தம் போட்டுட்டு ஃபாயில் பேப்பர் வச்சு நான் வந்து வானல் மூடியை வச்சு போட்டுட்டேன். தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் பிரியாணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நல்லா ரொம்பவும் வெந்துடல, கரெக்டாக இருக்குது பிரியாணி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதுவே வேறு ஒரு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டைலில் வந்து பிரியாணி நம்ம பார்க்கலாம். இது ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எதனா ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.